என்னோடய பேர் வந்து ரேகா கார்த்திக். நாங்கள் ஊரப்பக்க பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். நான் காலையில் 10 மணிலேருந்து நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இன்ன வரைக்கும் வந்து எந்த அதிகாரியும் வந்து எங்களை வந்து ஒரு தீர்வு காணலை. எங்ககிட்ட யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. நாங்கள் ஏன் இங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோன்னா, 15 வார்டு உறுப்பினர்களோட கையெழுத்து போட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டேயும் மனு கொடுத்துருக்கோம், பிடிஓக்கிட்டேயும் மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்த வந்து முறையான பதிலும் அளிக்கலை. யாருமே இது வரைக்கும் முறையான பதில் சொல்லலை யாருமே இது வரைக்கும். அதனால் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடந்துகிட்ருக்கீங்க. என்னோடய கையெழுத்து போட்டு துணைத்தலைவர் கையெழுத்து போட்டு அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. எந்த வேலையும் நடக்கலை, பஞ்சாயத்தில் எந்த வேலையும் நடக்கலை, ரோட்டு வேலை நடக்கலை, குப்பைகள் வந்து எதுவுமே அகற்றலை. அதனால் நாங்கள் வந்து போன மாதம் மீட்டிங் வைக்கும்போது தீர்மான நோட்டில் வந்து 15 வார்டு நம்பர் கையெழுத்தும் போட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதவி வரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம். இப்போ ஏன்னா ஒரு புகார் கொடுத்தோம். நீங்கள் இப்போ அந்த செக்கு பவர்லாம் எடுத்தாங்க, எப்படி நடந்துச்சா சொல்லுங்கள். 15 வார்டு நம்பர் யார் பேர் சொல்லி யார் கையெழுத்து கொடுக்குறாங்க அதை சொல்லுங்கள். 15 வார்டு உறுப்பினர் 15 பேர் யார் கையெழுத்து அவங்க போட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. 15 வார்டு உறுப்பினரும் தீர்மான நோட்டில் போட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் அதை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எங்களோட கையெழுத்தே கிடையாது, போலியான கையெழுத்து தான். அதெல்லாம் நிறைய வந்து ஃபோர்ஜரி வேலை நடக்குது. ஏற்கனவே என்னோடய கையெழுத்து போட்டிருக்காங்க, அது மீறி இன்னொரு தப்பு நடந்தது. 15 வார்டு உறுப்பினர்களோட கையெழுத்தையும் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு பதவியிலேருந்து ஒரு தப்பு பண்ண தோணுமா சொல்லுங்கள்? ஒரு மக்களுக்கு நம்ம நல்ல திட்டம் தான் செய்ய வரோம். அதை வந்து மக்களுக்கு நம்மளால் எடுத்துன்னு போக முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு ரோட்டு வேலை செய்ய முடியல அவங்களுக்கு. ஒரு துணைத்தலைவராக வந்து எங்கள் வார்டில் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல, மக்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கையெழுத்துக்கு ஒரு தீர்வு காணணும். உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு ஒரு தீர்வு காணாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். அதிகாரிகிட்ட ஏற்கனவே முறையிட்டோம். அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லலை. இல்லைங்க, ஏற்கனவே முறையிட்டு செக் பவர்லாம் எடுத்தாங்க நீங்கள். ஆமாம், ஏற்கனவே வந்து செக் பவர் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னோடய கையெழுத்து போட்டு இதுமாரி வந்து வீடியோவில் நாங்கள் வந்து மனு கொடுக்கும்போது செக் பவர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க செக் பவர் கேன்சல் பண்ணதுனால இப்போது அவங்க வந்து தலைவர் வந்து அவங்க தன்னிச்சையாக அவங்க செயல்படுறாங்க அவங்களோட கையெழுத்தை வச்சு. மேலும் வந்து தவறு தான் நடக்குது இந்த ஊரப்பக்க பஞ்சாயத்தில். யாருக்கு அதிகாரி நடவடிக்கை தயங்குறாங்க, என்ன காரணம் தெரியலையே. அவங்களுக்கு ஃபேவராக இருக்கலாம். பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, ஒரு குப்பை அள்ள மாட்டேன்றீங்க, ஒரு ரோடு போட மாட்டேன்றீங்க, அப்போ நீங்கள் எதுக்கு ஒரு பதவியில் இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பதவியில் இருந்து என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் என்னால் ஒரு கொண்டு போக முடியலன்னா அப்போ நான் ஒரு பதவியிலிருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நான் 7வது வார்டு உறுப்பினர், ஒரு துணைத் தலைவர். ஒரு லைட்டு மாட்ட முடியல கேட்டால் லைட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லார் வார்டுலேயும் அதே பிரச்சனை தான். ரோடு இல்லை, காவா இல்லை, குப்பை. இந்த ஊரை பக்கமே ஒரு குப்பை கிடங்காக தான் இது இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் 4 வருஷமாக போராடி கொண்டு இருக்கோம், நாங்கள் எல்லா வார்டு நம்பரும் சேர்ந்து. ஆனால் கணக்கு மட்டும் காட்டுறாங்க ஆண்டுதோறும். இல்லை, கணக்கு வழக்கெல்லாம் பொய்யானது எங்களுக்கு. நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டோம். இந்த கணக்கு வழக்கெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு தலைவர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் காட்ட முடியாது உங்களுக்கு. நாங்கள் ஒரு துணைத் தலைவராக இருந்துன்னு நாங்கள் இதெல்லாம் கேட்கும்போது, கணக்கு வழக்கு கேட்கும்போது அவங்க முறையான பதில் எங்களுக்கு அளிக்கலை. மற்ற வார்டு உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க? மற்ற வார்டு உறுப்பினர்கள் அவங்க வார்டில் எந்த வேலையும் நடக்கலையே. குப்பாலையில் லைட் ஏரியல, ரோடு வேலை எதுவும் வேலையும் நடக்கலை. அவங்களும் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு கூட வாங்கி அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு மக்களுக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க யாருமே இன்ன வரைக்கும். அடுத்த கட்டம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் 10 மணிலேருந்து உட்காந்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து எங்களை பார்க்கல. அதனால் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். எங்களை